ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல் தமிழ் ஷோகன்ஸ். இன்னைக்கு நம்ம ஐபிஎல் மேட்ச் நம்பர் 32 சூப்பர் ஓவர் மேட்ச் டிசியும் ஆர்ஆர் விளையாண்டாங்க. அதை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். நம்மளோட பிரேம் அண்ட் பிரவீன் இருக்காங்க. இதே மாதிரி ஐபிஎல் கண்டென்ட், சூடான கண்டென்ட் 1 மணிக்கு தூங்காம அப்லோட் பண்ணுவோம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லியும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாருங்க, பிரவீன் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. வாங்க ரிவ்யூக்குள்ள போவோம். பிரவீன், என்ன நினைக்கிறீங்க நீங்க மேட்சை பத்தி? டாஸ் வந்து வருவோம். டாஸ்ல என்ன நடந்தது? நான் டாஸ் பார்க்கல. அது நானும் பா- நானும் பார்க்கல. டாஸ் பார்க்கல. ஆனாலும் இன்னைக்கு ஆமா. டாஸ் என்ன நடந்ததுன்னா இல்ல, இன்னைக்கு தோத்து என்னன்னா போனாங்க. கரெக்ட். ஆப்டர் டு பவுல் அப்போ ஆப்போனன்ட் கேப்டனும் தான் சொன்னாரு. ம். நாங்களும் பிச் எல்லாம் ரீட் பண்ணி பார்த்ததுல, ரிவ்யூ எல்லாம் பண்ணி பார்த்ததுல நாங்களும் பவுலிங் தான் எடுக்கலாம்னு இருந்தோம். ம். நல்ல ஒரு பவுலிங் பிச்சா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நம்மளோட கிரிக் பஸ் ரிவ்யூல எல்லாம் பார்த்தோம்னா 50-50 மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பவுலிங்க்கும் நல்லா இருக்கும், இதுவும் நல்லா இருக்கும், பேட்டிங்கும் நல்லா இருக்கும், ஆனா கண்டிப்பா 200 ரன்ஸ் அது வந்துடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருந்தது இன்னைக்கு. ஆமா, எல்லாருமே டாஸ்ல வந்து பேட்டிங் ஃபேவரபிளா இருக்கும். கிரவுண்ட்ஸ் வந்து ஸ்கொயர் பவுண்டரிஸ், லெஃப்ட் சைடு 167 மீட்டர், ரைட் சைடு 63 மீட்டர்னாங்க. பட் அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணாம ஆர்ஆர் நல்லா bowling பண்ணி கண்டெயின் பண்ணாங்க. லேட்டர் ஹாஃப் ஆஃப் த இன்னிங்ஸ்ல 70 ரன்ஸ் போச்சு லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல. பட் ஸ்டில் 188 இஸ் அ சேசபிள் டார்கெட் இன் திஸ் விக்கெட். ஆனா அது ரொம்ப சொதப்புனாங்க ஆர்ஆர் பேட்டிங்ல டுவர்ட்ஸ் லேட்டர். அப்புறம் சூப்பர் ஓவர் போச்சு. நீங்க எங்க என்ன நினைக்கிற பிரேம்? இது ஆர்ஆர் எங்க தோத்தாங்க? சரி, நேற்று நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ம். டீம்ஸ் ரீசெண்டா எல்லாருமே செகண்ட் பேட்டிங் தான் எடுக்கிறாங்க. பவுலிங் சூஸ் பண்ணிட்டு செகண்ட் பேட்டிங் ஆட பார்க்குறாங்க. ஸோ இந்த மேட்ச்சுமே நம்ம பேசின மாதிரி எல்லாருமே பவுலிங் சூஸ் பண்ணிட்டு அதை ஒரு டார்கெட் என்னன்னு பார்த்துட்டு அதை சேஸ் பண்ணணும் தான் பார்க்குறாங்க. இன்னைக்கு வந்து டெஃபினெட்லி இட் வாஸ் சேசபிள் டார்கெட். ஸோ நம்ம வந்து மறுபடியும் ட்ரெண்ட் மாறுதுன்னு சொல்ல முடியாது. திருப்பி ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் தான் வின் பண்ணு, டெஃபினட்டா வின் பண்ணியிருக்கலாம். பட் ஐ திங்க் சாம்சன் இருந்திருந்தாலும் இது ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு சேஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான சேஸ் அவருக்கு. அவர் இருந்த டச்சுக்கும் அவரும் ஜெய்ஸ்வரும் பயங்கரமா ஆடிட்டு இருந்தாங்க. பட் வாட் எனக்கு ஹேப்பன் டு தெரிஞ்சு சாம்சன்? என்ன நடந்தது? ஒரு சிக்ஸ் அடிச்சாரு விப்ராஜ் ஓவர்ல. அதுக்கப்புறமேட்டு அவர் ஒரு பால் வந்து ஒரு லோ பால் அடிக்கிறப்போ டேர்ன் ஆறப்போ ஹிப், அது ஒண்ணுமே கமெண்ட்ரிலயே சொன்னாங்க. ரிப்ல இன்ஜுரி, ஆஹ் ரிப்ஸ்ல இன்ஜுரின்னு சொன்னாங்க. ஆனா ஃபீல்டிங் சூப்பர் வரும் அப்போ வெளியே வரும்போது நார்மலா தான் இருந்தாரு. பட் தெரியல, இன்ஜுரின்னு சொல்லும் போது நம்ம அது எதுவும் சொல்ல முடியாது. பட் அவங்க இருந்திருந்தா அது ரொம்ப. பட் ஓவராலா ஆர்ஆரோட பேட்டிங்கே இன்னைக்கு கொலாப்ஸ் தான் சொல்ல முடியும். ஏன்னா சூப்பர் ஓவர்லயுமே ஜெய்ஸ்வால் இறங்கறதுக்கு பதிலா ஹெட்மயர் இறங்கினாரு. ஜெய்ஸ்வால் அதான், ஆல்ரெடி ஆமா. மிச்சல் ஸ்டார்க்கு ஆல்ரெடி 14 ரன்ஸ் மிச்சல் ஸ்கோர் ஸ்டார்க்கு அந்த பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 2 ஓவர் சூப்பர் ஓவருக்கு முன்னாடி நல்லா போட்டு கண்டெயின் பண்ணி, சூப்பர் ஓவர்ல ஆர்ஆர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண பேட்டர்ஸை இறக்குனது ஒரு தப்பான மூவ். கரெக்ட், கரெக்ட். அதே ஹெட்மயர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அந்த ஜெய்ஸ்வால் சூப்பர் இறக்கிருக்கலாம், ஓவர் என்ன ஆடவே கேட்டிருந்தா முடியல. ஜெய்ஸ்வால் இறக்கி ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் எனிவேஸ் அவங்க அந்த டிசிஷனே ரியான் பராகோட டிசிஷனா சாம்சனோட டிசிஷனான்னு ஒரு கேள்விக்குறியில இருந்து. பட் தென் சாம்சன் தான் வெளியே வந்தார். வெளியே வரும்போது பார்க்கும்போது அது சாம்சன் டிசிஷன் மாதிரி தான் இருந்தது. சாம்சனோட ரியாக்ஷனே பாத்தீங்கன்னா, பெவின்ல இருந்து கீழே வந்தோம்னா என்னடா இவனுங்க 2 பேரும் இறக்கியிருக்கானுங்க அப்படின்னு நின்னுட்டு இருந்தாங்க. அதை நோட் பண்ணீங்களா யாராவது? சரி, அது அது அதான் இட் குட் பி யார் டிசிஷன் ரியான் தெரியல. பராக்ஸ் ரியான் பராக்ஸ் டிசிஷனா இருக்கலாம். ஏன்னா ஸ்டாண்ட் அண்ட் கேப்டன் அவர் தானே. சாம்சன் தான் டிசைட் பண்ணிருக்கணும். தெரியல, அந்த மாதிரி தெரிஞ்சுது. அவரே ரொம்ப ஷாக்ல இருந்த மாதிரி. எல்லாருக்கும் ஷாக், என்னன்னா ஹெட்மேயரும் பராகும் இறங்குறாங்க அப்படிங்கிறது. டெஃபினெட்லி, டெஃபினெட்லி. பட் தென் டிசி சைடு பார்க்கும்போது நம்ம இது டெஃபினட்டா பேசி ஆகணும். ஸோ என்னன்னா இனிஷியல் 10 ஓவர்ஸ் வந்து பேசர்ஸ்க்கு வந்து நிறைய ரன் கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்க்கா இருக்கட்டும், இல்ல வந்து முகேஷ் குமாரா இருக்கட்டும். அதன் ஸ்பின்னர்ஸ் தான் கேமை கொஞ்சம் திருப்பி எடுத்தாங்க. கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாரு, அக்ஷர் பட்டேல் நல்லா போட்டிருந்தாங்க. பட் தென் விப்ராஜ் நிகம்க்கு ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஏன் அவங்க ஒரு ஓவர்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. மேபி இன்னும் 2 ஓவர் கொடுத்துருந்தா இன்னும் கூட அவங்களால ரன்ஸ் மேபி சேவ் பண்ணிருக்கலாம். ஒரு விக்கெட்ஸ் இயர்லியாவே எடுத்திருக்கலாமோ என்னவோ. அது ஒரு காரணம் வந்து நிதிஷ் ராணா பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாப்ல. நிதிஷ் ராணா வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். குல்தீப் யாதவே வெளியே அடிக்கிறப்ப அக்ஷர் பட்டேலுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒன்னு நம்ம போடணும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்னால. நம்ம ரிஸ்க் எடுத்து போடுவோம்னு போட்டார். அவரையும் போட்டு பிரிச்சாப்ல. ஸோ அதனால விப்ராஜ் நிகம் வந்து ஓகே ஃபீல்டிங் மட்டும் பண்ணு அப்படின்னு ஒரு சுத்தி 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 வந்தாப்புல கிரவுண்டே. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு ஆகல, யுவராஜ் இன்னைக்கு அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகல. எல்லாருமே வந்து பேட்டிங்லேயும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ஆனால் வந்து அது கரெக்டாக சான்ஸ் கிடைக்கல. பட் ஸ்டில் பவுலிங் வந்து பிரேம் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் 10 hours கொடுக்கல.
அது வந்து கேப்டனே போடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா இன்னைக்கு கேப்டனோட நாக் நல்லா இருந்தது, பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி. நீங்க பட் கேப்டன்சி சூப்பர் ஓவர் வரைக்கும் நம்ம பார்க்கலன்னா கூட ஆர்ஆர் வந்து ஆக்சுவலி எங்க தோத்தாங்கன்னா அந்த 19.5 அந்த பால் வந்து கண்டிப்பா 2 ஓடி இருக்கலாம். கண்டிப்பா 2 ஓடி இருக்க வேண்டியது. அது வந்து ஜுரல் வந்து வேண்டான்னு சொல்லிடுவாரு. கடைசி பால்ல அவர் வின் பண்ணலான்னு ஓடினாரு, பார்த்தாரு. அவுட் ஆயிடுவாப்ல. சிங்கிள். நான் ஆர்ஆர் கிட்ட பார்க்கும்போது ஒரு ப்ராப்பர் லைன் ஆஃப் கமாண்டே இல்லாத மாதிரி தெரியுது மற்ற டீமுக்கும் ஆர்ஆருக்கும். இப்போ ஒரு ஒரு டீமுக்கும் நமக்கு அந்த ஃபேஸ் வேல்யூ தெரியுது. ஓகே, ஆர்சிபினா ரஜத் பட்டிதார் பண்றாரு, சூப்பரா பண்ணியிருந்தாரு கேப்டன்சி. விராட் கோலி வந்து பெருசா அசிஸ்ட், அவருக்கு டெஃபினெட்லி பேக்ரவுண்ட்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. பட் தென் விராட் கோலியோட அசிஸ்டன்ஸ் தாண்டி பட்டிதாரோட டிசிஷன்ஸே அதிகமா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்களாம் அந்த ஃபேஸ் வேல்யூ அவங்களே எடுத்துக்கிறாங்க. சென்னையில வந்து டெஃபினெட்லி டோனி இருக்காரு. மும்பைல வந்து ஹர்திக் பாண்டியா, என்னதான் ரோஹித் இருந்தாலும் அவர் ஒரு ஓனர்ஷிப் எடுத்து பண்றாரு. பட் தென் ஆர்ஆர்னு சொல்லும் போது யாரு கேப்டன்? சாம்சனா இல்ல பராகா இல்ல கோச் ஒரு கரெக்ட். அசிஸ்டன்ஸா இல்ல இந்த அது? ப்ராப்ளம் பிகினிங் ஆஃப் சீசன்ல இருந்தே இருக்கு. ஒரு 2 மேட்ச் பராக் பண்ணாரு, 2 மேட்ச் சாம்சன் பண்ணாங்க, இப்போ லாஸ்ட் 2 மேட்ச் சாம்சன் பண்றாரு. லைன் ஆஃப் கமாண்ட் வந்து டிசிஷனே தப்பு. சூப்பர் ஓவர்ல 2 பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் பேட்ஸ்மேன் இறக்கக்கூடாது. ஓகே, ஒன் ஆஃப் த பேட்ஸ்மேன் ஹிட்டர்னு இறக்கணும். அதர் எண்ட்ல பராக் வந்து வராம ஜெய்ஸ்வால் வந்திருக்கலாம். பிகாஸ் ஜெய்ஸ்வால் டுக் ஆன் ஸ்டார்க் இந்த ஃபர்ஸ்ட் ஓவரே 2 சிக்ஸ் அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஓவரோ செகண்ட் ஓவரோ நினைக்கிறேன். அவர் கொடுத்திருந்தா ஒரு 15 ரன்ஸ் டார்கெட்டா செட் பண்ணிருப்பாரு. ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். இது ப்ரெஷரே இல்லாம டிசி வந்து ஈஸியா ஸ்டோல் பண்ணிட்டாங்க வின்ன. கரெக்ட். அதனால பட் எனிவேஸ் மேட்ச் சூப்பர் ஓவர் வரைக்கும் போச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதனால தான் நம்ம வீடியோக்கும் லேட் ஆச்சு. சொல்ல போனா அப்பயே போட வேண்டிய வீடியோ, பட் அதுவும் லேட் ஆச்சு. சூப்பர் பட் வந்து தென் நம்மளுக்கு என்டர்டைனிங்கா இருந்தாலுமே கூட மேட்ச் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் மொக்க மொக்க மேட்ச் தான். ஈஸியாக ஜெயிக்க வேண்டியது ஆறாரு. நான் சொல்ல நானும் அவனுக்கு ஆடினதை பார்த்தலாம் நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது டிசி தான் வின் ஆகும்னு நான் சொல்றப்பெல்லாம் கூட ஹரிச் வந்து ஆர்ஆர். ஏன்னா ஆர்ஆர் வந்து சாம்சங் ஜெய்ஸ்வால்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, ஆடுவாங்கன்னு நினைச்சாலுமே கூட போன சீசன் அதுக்கு முன்னாடி சீசன் இருக்கிற மாதிரி அவங்க மேல எனக்கு பர்சனலி ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன்னா இப்படி சோக் ஆயிடுறாங்க லாஸ்ட் மினிட்ல. இதெல்லாம் ஈஸியா கையில இருந்த மேட்ச், ஈஸியா வின் ஆக வேண்டிய மேட்ச். அது வந்து ஆர்ஆர் வந்து இந்த சீசன் தெரியல ஏன். டெஃபினெட்லி அவங்க வந்து அவங்களோட லைன் ஆஃப் கமாண்ட் அது இம்ப்ரூவ் பண்ணணும். யாரு கரெக்டா ஒருத்தங்க டிசிஷன் எடுத்து ஐ திங்க் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணுறோம். ஸ்ரேயஸ் ஐயர் எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்றாரோ, இல்ல பட்டிடாரை எப்படி சூஸ் பண்றோம், அந்த மாதிரி டெஃபினெட்லி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல ஒரு அப்ரோச் சூஸ் பண்ணணும். அப்பதான் எனக்கு தெரிஞ்சு அவங்களால ஒரு இப்போ ஓகே பாயிண்ட்ஸ் டேபிள்ல கொஞ்சம் முன்னாடி தான் இருக்காங்க. பட் தென் இப்படியே இருக்க முடியுமான்றது டவுட் தான். அவங்க கரெக்டா சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எனிவேஸ் நமக்கு கமாண்ட மாத்தி கொண்டு போவாங்க ஃபியூச்சர்ல அப்படின்னு நம்புவோம். ஏன்னா சாம்சன் வந்து அவருக்கு ரிட்டையர் ஹெட் ஆயிட்டாரு. திருப்பி அடுத்த மேட்ச் வருவாரான்னு தெரியாது. ஒரு சிங்கிள் கமாண்ட் இருக்கணும், யாராவது ஒரு கேப்டன் அவர் சொல்றதுதாங்கிற மாதிரி இருக்கணும். நிறைய ஒரு பவர்ஃபுல் கேப்டன் இருக்க மாதிரி தெரியல அந்த டீம். அதுதான் நான் சொல்ல, ஒரு பவர்ஃபுல் கேப்டன்சி இல்லை ஒருத்தங்க கரெக்டா பண்ண மாதிரி. பட் லெட்ஸ் சி ஹவு எப்படி நான் அது போகுதுன்னு. பட் தென் ஒரு முக்கியமான விஷயம் வந்து மேபி இதை நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, பட் நம்ம பண்ணுவோம். ஜேக் ஃப்ரே ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் அவரை பத்தி பேசுவோம். ஸோ அவர் வந்து போன அவர் சீசன் என்ன பேசுறது, அவர் வராரு, நான் 2 பால் அடிப்பேன் அவுட் ஆயிருவேன்னு ஆடுறாரு. அதான் போன சீசன் அப்படிதான் ஆடினாரு, பட் அடிச்சாரு. பட் இந்த சீசன் ஆல்மோஸ்ட் 6 மேட்சஸ் முடிஞ்சிருச்சு, எதுவும் பெரிய ஸ்கோர் வர மாதிரி தெரியல. அண்ட் ஃபேப் டு பிளேசஸும் அவைலபிள் இல்லை. இது ஒரு பிக் த்ரெட்டா அமையுமா இந்த கம்மிங் மேட்சஸ் ஃபார் டிசி? வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஓப்பனிங் வந்து கண்டிப்பா அந்த அந்த ஹிட் இருக்கணும். போன சீசன் இருந்த ஒரு மேட்ச் கூட இந்த டைம் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 38 ரன்ஸ் நினைக்கிறேன், அது மட்டும்தான். மற்றபடி எல்லாமே வந்து 2 டிஜிட் சிங்கிள் டிஜிட் டக் அவுட் அப்படிதான். ஆமா ஆமா ஆமா, இந்த சீசன்ல வந்து ஒரு கிளிக்கே ஆகல. போன சீசன் பயங்கரமா அடிச்சான். போன சீசன் பயங்கரமான ஒரு ஓப்பனிங் இருந்தது. அது மட்டும் இப்ப இருந்ததுன்னா இந்த சீசன் வந்து சொதப்புறாப்புல ரொம்ப. இப்ப ஜெய்ஸ்வால் பார்த்தோன்னா ஒரு மேட்ச் விட்டுட்டு ஒரு 75 50 45 இல்ல ஒரு 57 67 75 59 60 அந்த மேட்ச். அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான இன்னிங்ஸ் ஒன் ஆஃப்டர் த அதர் மேட்சாவது வருது. ஆனா மெகாக்கு வந்து பவர் பிளே இறக்கி விடுறாங்க, பெரிய சான்ஸ். சப்போர்ட்டிங்ல வந்து போரல் ஆடுறாரு நினைக்கிறேன். போரல் தானே ஆடுறாரு பவர் பிளேல. அபிஷேக் போரல் ரைட் லெஃப்ட் காம்போ அதை கொண்டு இவங்க போவோம். எல்லாரும் கருண் நாயர், கேஎல் ராகுல் இவங்க எல்லாருமே எப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப ஃபயர் ஆகிற டைப் இல்லாம நம்ம செட்டில்டு பேட்ஸ்மேன் மாதிரி, எப்படி நம்ம கோலி மாதிரி ரொம்ப ஆக்சிலேட் பண்ணி பின்னாடி அப்படி ஆடுற பேட்ஸ்மேனா இருக்கிறப்ப இவன் மட்டும் ஓப்பனிங்ல நல்லா ஃபயரா ஆடிட்டானா நம்ம வந்து கண்டிப்பா இந்த டீம் நல்ல ஒரு டார்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆடினாங்கன்னா.
இந்த எஸ்ஆர்ஹெச் மாதிரியும் மற்ற டீம் மாதிரியும் கண்டிப்பாக 200+ எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு டார்கெட்டாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த ஃபயர் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சொதப்புறதுனால அவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே அடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. சில டைம் ஒர்க் அவுட் ஆகுது, ஆக மாட்டேங்குது. இல்லைனா செட்டில் ஆகி ஆடுறப்ப ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாயிடும். சேசபிள் டார்கெட்க்கு ஓகே, பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு நம்ம ஒரு இது டார்கெட், பெரிய பண்ணாம டார்கெட் ஸ்டப்ஸை இறக்கி விடலாமே, ஓப்பனிங்ல இறக்கி விடலாமே. ஸ்டப்ஸ் நல்லா பின்னாடி பின்னாடி கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு அவன் டக்குன்னு ஸ்டப்ஸ் கொஞ்சம் நல்லா ஹிட்டுற மாதிரியும் ஆடுவான். அது வேணும் பின்னாடி. நம்ம அதனால ஐபிஎல் ஓட மாதிரி சொல்லிட்டு இருக்கோம், அவனை இறக்கலாம் அவனை இறக்கலாம்னு. பட் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அது எனக்கு ஒரு டவுட், ஏன் ஸ்டப்ஸ் இறக்கலாமே? ஸ்டப்ஸுக்கு பதிலாக ஏன்னா கருண் நாயர், கேஎல் ராகுல் டெப்த்ல இருக்காங்க. ஸ்டப்ஸ் யூஸ்வலாவே ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் அவரு. ம், மிடில் ஆர்டர் சவுத் ஆப்பிரிக்காலே மிடில் ஆர்டர் தான். பட் ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஃபேஃப் டு பிளேசஸ் இருக்காரு, ஃப்ரேசர் இருக்காரு, அபிஷேக் போரேலே அப்பப்போ இம்பாக்டா தான் வராரு. கேஎல் ராகுலுமே ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தானே. 4 ஓப்பனர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ டெஃபினட்டா அவங்க 4 பேர்ல தான் யாரை ரொட்டேட் பண்ணலாம்னு பார்ப்பாங்க. அவங்க இன்னொரு ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டு வரணும்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மிடில் ஆர்டர்ல ஸ்டப்ஸ் கரெக்டா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டப்ஸ் அடிச்ச இன்னிங்ஸ் எல்லாமே டிசி வந்து தோக்குற மாதிரி போயிட்டு திடீர்னு ஸ்டப்ஸும் அஷிதோஷ் சர்மாவும் அடிச்சு ரெக்கவர் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லைக் எப்படி டிகே வந்து போன வருஷம் ஆர்சிபிக்கு பண்ணாரோ சிமிலர் இன்னிங்ஸ் தான் ஸ்டப்ஸும் ஆடுறாரு இதுல. ஸோ அவங்களுக்கு அது அந்த இது டெஃபினட்டா தேவைப்படும். பட் இந்த மேட்சோட சம்மரி நம்ம பார்த்தோம்னா, ஆர்ஆர் ஜெயிக்கிற மாதிரி போய் இந்தாங்க நாங்க ஜெயிக்கல அப்படின்னு டிசி கிட்ட கையில கொடுத்துட்டு வீட்டுக்கு போறோம்னு வந்துட்டாங்க. நமக்கே எப்படி இருக்கு? நம்ம இங்க ஒரு கம்பேரிசன் டிரா பண்ணலாம். இதே மாதிரி தான் இருந்துச்சு மேட்ச், சிஎஸ்கே மேட்சும். வந்து நாங்க டோனி பெர்ஃபார்ம் பண்ணாரு, இங்க அந்த மாதிரி யாரும் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணல. அதான இந்த இதுல மென்ஷன் பண்ணணும். அந்த மாதிரி யாராவது கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா மேபி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். கரெக்ட், தோனி அங்க பண்ணாரு, சிஎஸ்கே பண்ணாரு, கரெக்ட். ஆனா இங்க வந்து ஆனா அடிச்சிட்டு இருந்தாப்ல, தலை பேரை யூஸ் பண்ணி கவர் பண்றாப்ல. போயிட்ட தலை பேரை யூஸ் பண்ணி எத்தனை பேர் தான் ஏன் கவர் பண்றது? அதான் இருக்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதா. சிஎஸ்கே தான் பாவம், அவங்க அவரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு வருஷத்துக்கு யூஸ் பண்ண போறாங்களோ தெரியல. அவர் பாவம் ஆட்டத்துல ஏர்போர்ட்லயே நொண்டி நொண்டி நடந்து போறாப்புல. இல்ல சிஎஸ்கேக்கு ஒரு பேக் போனா இருப்பாரு டோனி எப்பவுமே. பட் பிளேயரா இருப்பாரான்றது டவுட் தான். நமக்கே சில டைம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இல்ல அது பிளேயர் எல்லாம் கண்டிப்பா இருப்பாரு. இன்னொரு 3 வருஷத்துக்கு ஆடுவாப்புல, 2028 வரைக்கும் ஆடுவார். பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. டோனி தான் சொல்லியிருக்காருல, ஐ ஹாவ் 10 months கேப் பிட்வீன் ஈச் சீசன். ஸோ அப்போ டிசைட் பண்ணிக்கிறேன்னு. ரெக்கவர் ஆயிடலாம். 2 months 14 matches 20 overs 14 matches divided by 2 7 கரெக்ட்டா? 20. ஆமா, அங்கேயும் 7 வருது. 280 overs மல்டிபிள் ஆஃப் 7. அதான் ஒரு மீம்ல வந்து ஆடுற மாதிரி ஒரு மீம் பார்த்தேன். அது கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் நல்லா பாட்டு போட்டு. இன்னைக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டே யாருக்கு அப்படின்னா, ட்ரீம் 11ல வந்து டீம் எடுத்தவங்களுக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட், இன்க்ளூடிங் மீ. ருத்ராஜ் நிகம் எடுத்து கேப்டனா போட்டேன், அவரு பவுலிங்கே கொடுக்கல. கடைசியில ஃபீல்டிங் பந்து தூக்கி போடுறான்ட்டானுங்க. இந்த மாதிரி நிறைய. பட் மேட்சா பார்த்தோம்னா அது கரெக்ட், அக்ஷர் பட்டேல் கரெக்ட் பண்ணது. ஏன்னா ராணா வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின், நிகம் இறக்கலாம். அடுத்து நம்ம மேட்ச் எப்போ? நம்ம சிஎஸ்கே மேட்ச் எப்போ? சிஎஸ்கே மேட்ச் எப்போ வருது தெரியல. எப்போ வருதுன்னு சாட்டர்டே ரைவல்ரி வீக்கெண்ட்னு போட்டாங்க. சாட்டர்டே. சரி, நாளைக்கு மேட்ச் பத்தி பேசுவோம். மும்பை வர்சஸ் எஸ்ஆர்ஹெச், தி பிக் கேம். நாளைக்கு 300 ரன்ஸ் போகுமா? நாளைக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் படி இட்ஸ் ஒன் சைடட் கேம். எய்தர் இட் வில் கோ ஒன் சைடட் ஃபார் எம்ஐ ஆர் எஸ்ஆர்ஹெச். நாளைக்கு ஒரு ஆப்ஷன் கிட்ட 6 பேரை சொன்னா, இன்னைக்கு இருக்கிறது 2 டீம் யார் வின் ஆகும்னா, இன்னொரு 2 டீம் பேரையும் சொல்லிட்டேன். என்னங்கடா ஒன் சைடட் மேட்ச் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஒரு இது வேணும்ல. ஒன் சைடட் மேட்சா அப்படின்னா? ஒன் சைடட் மேட்ச் இப்போ எப்படின்னா, ஒன் சைடட் மேட்ச்னா ஒரு டீம் 200 அடிப்பாங்க, இன்னொரு டீம் 200 அடிப்பாங்க. ஒன் சைடட் மேட்ச்னா ஒன் ஆஃப் தி டீம் will dominate. ஒரு 200 அடிச்சு அவங்க ஒரு மார்ஜின் 60-70 மார்ஜின் ரன்ஸ்ல ஜெயிக்கிறது, அதை சொல்றேன். நாளைக்கு என் ப்ரெடிக்ஷன் பண்றது என்னன்னா, நாளைக்கு மும்பை will win by biggest margin against SRH. இல்ல டெஃபினட்டா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் ஓட பேட்டிங் நம்ம லைட்டா எக்ஸ்போஸ் பண்ணாலே ஃபுல்லா
அவுட் ஆயிடுவாங்க அது தான். பட் ஒண்ணும் இல்ல. தென் அது மும்பை பெரிய அதுக்கேற்ற மாதிரி பில்டிங். பவுலிங் போடணும். எஸ்ஆர்எச்ங்கிறது ஒரு பெரிய பில்டிங். ஃபவுண்டேஷன் ஒரு ரெண்டு ரெண்டு தட்டி தட்டணும்னா மேல இருக்க பேட்ஸ்மேன் எல்லாம் கட்ட 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 கட்டன்னு விழுந்து நடுவுல அன்கித் வர்மா மட்டும் விளையாடுற மாதிரி செட் ஆயிடும். இல்ல கிளாஸ் வந்து அடிக்கிற மாதிரி செட் ஆயிடும். தன் ப்ரெடிக்ஷன் வந்து 300 ரன்ஸ் நாளைக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்ப அது ஆப்போசிட் தான் நடக்கும். மேட்ச் எங்க நடக்குது? மேட்ச் மேட்ச் எங்க நடக்குது ஹரிஷ்? வென்யூ தெரியுமா உங்களுக்கு இனி வந்து நாளைக்கு? நாட்கடையில நடக்குது. பிச் ரிப்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கோர் வந்து 175 பிளஸ்ங்கிறாங்க. என்ன அங்கதே நல்ல பேட்டிங் பிட்ச் தான். வான்கடை வந்து நல்ல பேட்டிங் ஆஃப் பிச்சஸ் நடக்கும். எப்படின்னா 80 வந்து டஃப் டஃப் டார்கெட் டு சேஸ் தாங்க. ஸோ நாளைக்கு என்னன்னா மோஸ்ட்லி வந்து மும்பை வில் ஆப் டு பவுல் நாளைக்கு. நாளைக்கு மும்பை ஓகே. வந்து பெரிய மார்ஜின்ல ஜெயிக்குங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரொடிக்ஷன், என்னோட ப்ரொடிக்ஷன். அவங்க மும்பை ஆஃப் டு பவுலுங்கிறது டாஸ் டவுன். இன்னொரு ப்ரொடிக்ஷன். அதான் நடக்கணும். நாளைக்கு வில் ஜாக்ஸ் அடிப்பாரா? வில்ஜாக்ஸ் மாட்டுமா அவருக்கு? வில் ஜாக்ஸ் நாளைக்கு அடிக்க மாட்டார். வில்ஜாக்ஸ் அடிப்பாரு. எஸ்ஆர்எச் ஃபீல்டருக்கு மாட்டிரும் பால். இல்ல அவருமே மோர் ஆர்லெஸ் ஃப்ரேசர் மாதிரியான ஒரு இதுல தான் இருக்காரு. ஃப்ரேசர் ஓகே, ஃப்ரேசர் வந்து ஒரு யங் பிளேயர், அவர் இப்பதான் வந்திருக்காரு, அவருக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. பட் வில் ஜாக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஆப்ஷன்லயே இது பண்ணி எடுத்திருக்காங்க. வில்ஜாக்ஸ வந்து கொடுத்துட்டு ஆர்சிபி வந்து நேரா வந்து கை கொடுத்தாங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி ஸோ சம்பவங்கள் கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பிளஸ் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் வேற. ஸோ எல்லாருமே ட்ரீம்ல வந்து அவர் போட்டுட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் கேப்டனாகவும் போடுறோம். பட் இது வரைக்கும் கிளிக் ஆகல. பட் நாளைக்கு மும்பை வந்து ஒரு 200+ ஸ்கோர் அடிக்கிறாங்கன்னா மேபி வில் ஜாக்ஸ் அடிச்சா என் அது ப்ரெடிக்ஷன் படி மும்பை வந்து சேஸ் எஸ்ஆர்எச் ஃபர்ஸ்ட் பேட்டிங். எஸ்ஆர்எச்சோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 160 அவுட் ஆயிடுவாங்க. மும்பை வில் சேஸ் இன் 18 or 17 overs and they will improve their net run rate. அப்படி இருக்கணும் அப்படின்னு என்னோட ப்ரெடிக்ஷன். பாசிபிளி. பிரவீனோட சரி, ட்ரீம் 11 பிக்ஸோட முடிச்சுக்கலாம் நம்மளோட இது. எல்லாரும் உங்களோட கேப்டன் வைஸ் கேப்டனோட சொல்லுங்க. என்னோட கேப்டன் நாளைக்கு வந்து சூரியகுமார் யாதவ் அண்ட் வைஸ் கேப்டன் வில் பி அன்கித் வர்மா. பிரவீன்? என்னோட பிக் வந்து ஹெட் கேப்டன், வைஸ் கேப்டன் வந்து ஏதாச்சும் ஒரு ஆல்ரவுண்டர். இப்போதைக்கு யோசிக்கல, இன்னும் பார்க்கணும். என்னோட கேப்டன் நாளைக்கு டெஃபினட்டா ரோஹித் சர்மா. அண்ட் வைஸ் கேப்டன் ப்ராபப்ளி ஜாஸ்பிரிட் பும்ரா. இது ரெண்டும் யாருமே போட மாட்டாங்க, அதனால சொல்லி பாக்குறீங்க. யாராவது வீணா போட்டுன்னு. ஆமா, நேத்து பும்ரா கூட ஒத்துக்குவான். அவர் விக்கெட் 2 விக்கெட் எடுப்பாப்ல. ரோஹித் நாளைக்கு வந்து என்ன பண்றாருன்னு தெரியல. ரோஹித் வான்கேடே ஸ்டேடியம்னால போன மேட்ச் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் இருக்கு. பட் நாளைக்கு வந்து எப்படி ஆடுவாருங்கிறது கேள்விக்குறி. இது வரைக்கும் 5 மேட்சஸ். என்னன்னா எதனால சொல்றேன் அப்படின்னா, எஸ்ஆர்எச்சோட பவுலிங் பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து முகமது ஷமி, அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லோக்கலைஸ்ட் பவுலர்ஸா இருக்காங்க. ஜீஷான் அன்சாரி, ஜெய்தேவ் உனக்கட், இவங்க தான் இருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மாக்கு இவங்கலாம் ஆடி பழகிடுச்சு. ஸோ பெரிய லெவல்ல பேட் கமின்ஸ் கூட ரோஹித் சர்மாக்கு ஆடி நல்ல பழக்கம் இருக்கு. லைக் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடினாரு. ஸோ எல்லாமே கொஞ்சம் அவருக்கு பிளஸ் வான்கேதே ஸ்டேடியம் வேற. ஸோ டெஃபினட்டா நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அவர் அடிக்க. பாப்போமே நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. ஓகே, லைக் வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 1:30 மணிக்கு நாங்க வீடியோ போட்டிருக்கோம். அந்த மாதிரி 1:30 மணி நீங்களும் பாக்குறீங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி ஐபிஎல் கண்டென்ட்டுக்கு. தேங்க்ஸ் பிரவீன் அண்ட் பிரேம் ஃபார் ஜாயினிங். லெட்ஸ் see you all tomorrow for the match. MI நாளைக்கு SRH. Bye bye.